ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் வந்து எப்படி ரெண்டர் பண்ணது, அதாவது இதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சாலிட் மோடில் இருக்குது. ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சாலிட் மோட். ஸோ இது பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து வயர் ஃப்ரேம் மோடுக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ இதுலேருந்து ஷேடிங் மோடுக்கு போகணும்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஷேடிங் மோடு போயிடும். ஸோ நம்மளுக்கு ரெண்டர் மோடுக்கு போகணும்னா அது பக்கத்தில் உள்ள ப்ரெஸ் பண்ணினா நம்மளுக்கு வந்து ரெண்டர் மோடுக்கு போயிடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டர் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இதில் வந்து கேமரா மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணினா நம்ம வந்து ரெண்டர் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோட ரெண்டர் என்ஜின் வந்து ஈவின்னு இருக்கு. ஸோ நம்ம வந்து ரெண்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஈவி அதுக்கப்புறம் சைக்கிள்ஸ். ஸோ சைக்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் அதுக்கான டைம் கன்சப்ஷனும் வந்து அதிகமாக இருக்கும். பட் ஈவி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுக்கும், பட் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ உங்களோட கீபோர்டில் பார்த்தீங்கன்னா வந்து 0 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து வியூ வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராக்குள்ளே இருந்து நம்ம அந்த ஆப்ஜெக்டை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீலிங்கை கொடுக்கறதுக்கு தான் இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் 0 ப்ரெஸ் பண்ணாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். மறுபடியும் 0 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருந்துச்சோ அப்படியே வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கீபோர்டில் பார்த்தீங்கன்னா F12 வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டர் வந்து ப்ரிவியூ வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெண்டர் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெண்டர் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளோட பிளெண்டர் கிளாஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் வீக்லி பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதில் உங்களோட டவுட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்மளோட வீடியோ கீழே உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.